ரயில் புதினம் அன்பர்களுக்கு வணக்கம். இலங்கை 2004 டிசம்பர் 26ஆம் நாள் காலை 8:40 மணி. ரயில் போக்குவரத்து வரலாற்றில் மிகப்பெரிய ரயில் தளம் புரண்டது. 1750 பேர் இறந்தனர். இலங்கையின் கடற்கரையை தாக்கிய பிரபலமற்ற சுனாமியின் தவறு காரணமாக இது நடந்தது. வரலாற்றில் மிகப்பெரிய ரயில் தடம் புரண்டது இலங்கையில்தான். பெரலியா கிராமத்துக்கு அருகே ஒரு பச்சை செமஃபோர் சிக்னலுக்காக பயணிகள் ரயில் காத்திருந்த நேரத்தில் கடலில் இருந்து ஒரு ராட்சத சுனாமி அலை கரையை தாக்கியது. இது கரையிலிருந்து 10 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரயில் தண்டவாளத்திலிருந்து ஒரு பெரிய ரயிலை இழுத்துச் சென்றது. 50 டன் எடையுள்ள டீசல் இன்ஜின் 50 மீட்டர் தொலைவில் வீசப்பட்டது. மேலும் 30 டன் கார்கள் அந்த பகுதியில் சிதறிக் கிடந்தன. 2 வேன்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன. 3வது நாளில்தான் மீட்புக் குழுவினர் ரயிலை நெருங்க முடிந்தது. ரயிலில் இருந்த 1900 பேரில் 150 பேருக்கு மேல் உயிர் பிழைக்கவில்லை. இது நடந்த 18வது வருடம் என்றாகும். இது தொடர்பாக அன்று புகையிரத அதிபராக இருந்த ஹிஷாம் என்பவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். 2004 12/26ஆம் நாள் நான் மேற்கொண்ட வாழ்வில் மறக்க முடியாத ஒரு ரயில் பயணம். ஒரு கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக காலி நோக்கி போய்கொண்டிருந்தேன். சன நெருக்கடி மிக்க அந்த நாளிலே ஒரு இடத்திலே புகையிரதம் நிறுத்தப்படுகிறது. திடீர் நிறுத்தத்திற்கான காரணத்தை அறிவதற்காக கீழிறங்கியிருந்த வேளையில் கடல் பக்கமாக ஒரு அலறல் சத்தத்தோடு மக்கள் எம் பக்கத்திற்கு ஓடி வருவதை காண்கின்றேன். இன்று அந்த இடத்திலிருந்து ஆரம்பம். அந்த இளைஞனின் கையை பிடித்த வண்ணமே ஓடிச் சென்ற நான், கெதியா ரயிலில் ஏறு, ஏதோ அபாயம் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியவாறு இருவருமே ரயிலில் ஏறினோம். எமது கண்களை நமக்கே நம்ப முடியவில்லை. 300 மீட்டர்களுக்கு அப்பால் இருந்த கடல் நம்மை நோக்கி மெதுமெதுவாக வந்து கொண்டிருந்தது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் வீட்டு கூரைகளிலும் மரங்களிலும் உயரமான இடங்களிலும் ஏற முயற்சிக்கிறார்கள். சிலரின் ஆடை அணிகள் நீரோடு காவிச் செல்லப்படுகிறது. இன்னும் சிலர் மதம் கொண்டெழுந்து வரும் கடல் அலையிலிருந்து தப்புவதற்கான ஒரே வழி இந்த ரயிலில் ஏறுவதுதான் என்பதை உணர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த புகையிரதத்தில் ஏறிக்கொள்கிறார்கள். ஏற்கனவே சனத்தின் கனம் தாங்காமல் துடித்துக் கொண்டிருந்த ரயில் வண்டி ஊர் மக்களின் படையெடுப்புடன் இன்னும் நிரம்பி வழிகிறது. முதலில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த 65 வயது மதிக்கத்தக்க அந்த வயோதிபர் தனது மௌனத்தை கலைத்து கொண்டு முதல் முறையாக என்னோடு கதைத்தார். தம்பி, நீர் முஸ்லீம் பையனை போல தெரிகிறீர். ஆமா, இங்கே இப்போ என்ன நடக்குது என்று ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார். தொடர்ந்து அவர் சொன்னார், நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன். எனது ஓய்வுக்கு பிறகு முதல் தடவையா எனது நண்பர் ஒருவரை சந்திக்க முதல் தடவையாக மாத்தறைக்கு போகிறேன். அவ்வாறே சிறிது நேரம் நாம் கண்டுகொண்டிருந்த உலகத்தில் நீரை தவிர வேறெதுவும் இருக்கவில்லை. அப்போது திடீர் திருப்பம். கடல் விளைவெற்றி செல்கிறது. இந்த சிறு நேரத்தில் எத்தனை பேரின் உயிரை மாய்த்து எத்தனை உடைமைகளை அழித்தொழித்தாய், எத்தனை பிள்ளைகளை அனாதையாக்கினாய். இப்போது ஒன்றும் அறியாதவனாய் திரும்பி போய்கொண்டிருக்கிறாய் என்று என் உள்மனது உறுத்தி கொண்டிருந்தது. இதுதான் தப்பியோடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்து மெல்ல கீழிறங்கி ரயில் பெட்டியின் உள்ளே போய் பார்த்தேன். பலர் தமது உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஆசனத்திலே அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த மூதாட்டியின் உயிர் பிரியும் தருவாயில் இருந்தது. தன் அன்னையை மடியில் கிடத்தி அழுது கொண்டிருந்தாள் அவளின் மகள். இங்கே தொடர்ந்து தங்கியிருப்பது இவ்வளவு அசௌகரியம் இல்லை சகோதரியே
வாருங்கள், இறங்கி பாதுகாப்பான இடத்துக்கு ஓடலாம் என்று நான் சொல்லி அந்த பெண்ணை பார்த்து அழைத்தபோது, இல்லை அண்ணா, நீங்கள் முந்துங்கள், நான் எனது அம்மாவின் இறுதி மூச்சையும் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அழுத வண்ணமே சொன்னாள். அந்த பெண்மணி தன் மகனை பார்ப்பதற்காக பல்லாயிரம் மைல்களை கடல் கடந்து ஓரிரு மைல்களின் இடைவெளியில் தன் உயிரை விடும் அந்த அன்னையை நினைத்து முன்னுள்ள வெற்று வெளியினூடே ஓடத் தொடங்கினேன். ஊரில் உள்ள வீடுகள் உடைந்து போய் அதற்காக ஊடுருவிச் செல்ல ஒரு ஒற்றையடி பாதையை காட்டி நின்றது. அறிமுகமில்லாத இடம் என்ற போதும் அந்த பாதை வழியே பாதுகாப்பு தேடி ஓடினேன். அவ்வாறு ஓர் பாதைகளில் இருந்த பலரின் பிணங்களுக்கு மேலாலே கால் வைத்து ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் ஓடினேன். சிலரின் வாயிலிருந்து நுரை கக்கிக் கொண்டிருந்தது. சிலர் தமது கையில் இருந்த கைபேசியுடனேயே உயிர் விட்டிருந்த காட்சியை கண்டபோது ஒரு வேதனை வந்து மனதை உருக்கியது. சிறிது நேரத்தில் தனது சொந்தங்களை நினைத்து அவர்களோடு பேசுவதற்காக அழைப்பு எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த தருணத்தில் எல்லா வலைப்பின்னலும் முடக்கப்பட்டு விட்டிருந்தன. ஆனால் சீற்றம் கொண்டு எழுந்து வந்த அந்த அலைப்பின்னலிலே இவர்கள் சிக்கி தமது உயிரை விட்டிருந்தார்கள். பரிதாபகரமான ஒரு சம்பவம் நடந்தேறிய சூழல்கள் எங்கும் காண கிடைத்தது. பார்க்கும் இடமெல்லாம் பிணங்கள், ஆண் பெண் என்ற பேதமின்றி அனைவரும் ஒரே குவியலில் விழுந்து கிடந்தார்கள். அபயம் தேடி நாங்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருந்தோம். நல்லதையா, இந்த இடத்துல வளமையாக கடல் கரைக்கு வருவதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நிலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, நீங்கள் அதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அந்த ஐயாவுக்கு தைரிய வார்த்தைகள் கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன். நீரின் மட்டம் போயரதத்தின் படிவரையில் வந்துவிட்டது. ஏற்கனவே போயரதத்தில் வந்தவர்களில் சிலர் பாதுகாப்பு கருதி இறங்கி ஓட முற்பட்டார்கள். ரயில் பாதைக்கருகே ஒரு ஆழமான கிடங்கு காணப்பட்டது. அவ்வாறு இறங்கி ஓடியவர்கள் கூட ஆபத்தை எதிர்நோக்கினர். ரயில் வண்டியில் சிற்றுண்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்த சுது அப்பா என்பவர் தனது காலியான பெட்டியை ஹூட்ரைக்கில் போட்டுவிட்டு தனது லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய முற்பட்டார். அவர் குடியிருந்த கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்ததால் அந்த கிடங்கின் பக்கம் இறங்க வேண்டாம் என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தார். நானிருந்த ரயில் பெட்டிக்கு அடுத்திருந்த பெட்டி கடல் அலையின் உந்துதலால் தள்ளப்பட்டு கிடங்கின் பக்கம் சரிந்து கிடந்தது. அதில் இருந்த பிரயாணிகளை மீட்கும் பணியில் எமது போயரதத்தின் பிரதான பாதுகாவலரான கருணாதிலக்கு அவர்கள் முழு மூச்சாக ஈடுபட்டிருந்தார். அந்த ரயில் பெட்டியில் அதிகமான உல்லாச பிரயாணிகளே இருந்தார்கள். இவை யாவையையும் பார்த்தவனாய் எனக்கு பின்னால் உள்ள 3ஆம் வகுப்பு பெட்டி பக்கம் சென்றேன். சன நெருக்கடியில் மிகவும் பயந்து போனவர்களாக இருந்த ஒரு குடும்பத்தை கண்டேன். அதில் மொத்தமாக 7 பேர் மட்டில் இருந்தார்கள். அவர்களில் ஒரு கைக்குழந்தையோடு தாயும் இருந்தாள். 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியும் ஒரு சிறுவனும் கூட இருந்தார்கள். மற்றவர்கள் பெண் பிள்ளைகள். உடனடியாக அவர்களை அந்த இடத்திலிருந்து 2ஆம் வகுப்பு பெட்டிக்கு கூட்டி வந்து நிறுத்திவிட்டு சீட்டின் மேலே ஏறி நின்று குழந்தையை ஹூட்ரைக்கில் வைத்து பிடித்து கொள்ளும்படி கூறிவிட்டு நானும் பாதுகாப்பாக ஒரு சீட்டில் ஏறி ஹூட்ரைக்கை பற்றி பிடித்து கொண்டு கடல் பக்கத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். முதலில் வந்த அலை மெதுமெதுவாக குறைந்து சென்றது. இன்னும் 1-2 நிமிடங்கள் தான் போயிருக்கும். தென்னை மரங்களுக்கு மேலால் கடல் பொங்கி எழுந்து பாரிய சத்தத்தோடு ஆணவம் கொண்ட அலைகள் சீறி பாய்ந்த வண்ணம் நம்மை நோக்கி வந்தது. ஒரு பயங்கரமான குண்டு வெடிக்கும் சத்தத்தை போன்ற பேரிரைச்சல் எமது காதுகளில் எதிரொலித்தன. மக்களின் அபயக் குரல்கள் இரட்டிப்பாகி என் காதை பதம் பார்த்தன. புது அம்மோ அபீபரோ என்று கதறி அழுதனர். எம்மை நோக்கி வந்த அந்த பேரலை எமது ரயில் வண்டியின் சில பெட்டிகளை தூக்கிச் சென்றது. நீரில் மிதக்கும் தீப்பெட்டிகளைப் போல சிதறுண்டது எமது ரயில் வண்டி. சில பெட்டிகள் நீரில் மூழ்கின. ஏதோ அதிர்ஷ்டவசமாக நான் இருந்த பெட்டி அலையோடு அடித்துச் செல்லப்பட்டது. ஒரு கட்டத்தில் அது ஒரு பக்கமாக சரிந்து சென்றது. பாதி நீரில் மூழ்கி சென்ற புயலத பெட்டியில் இருந்த மக்கள் மூழ்கிய வண்ணமே அபயம் தேடினர். நான் ஒருவாறு ஜன்னலின் ஊடாக வெளியேறினேன். ஒல்லியான உடம்பு அப்போது எனக்கு கை கொடுத்தது. வாழ்வில் முதல் தடவையாக எனது ஒல்லியான உடம்பை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஜன்னலின் ஊடாக உள்ளே எட்டி பார்த்தேன்.
நான் முதலில் சொன்ன கைக்குழந்தையோடு இருந்த தாய் தனது பிள்ளையை என்னிடம் தருவதற்கு எத்தனித்தார். ஆனால் நான் ஜன்னலின் ஊடாக கைகளை விட்டு எடுக்க தயாராகும்போது அதிலிருந்த ஏனையவர்கள் எனது கைகளை பற்றி பிடித்து எம்மையும் காப்பாற்றுங்கள், எம்மையும் காப்பாற்றுங்கள் என்று அழுது புலம்பினர். அவர்கள் என்னை இழுக்கும் இழுவையில் இழுபட்டு போய் மீண்டும் ஜன்னலினூடாக போய் நீரில் விழும் அபாயம் தோன்றியதால் என் கையை சட்டென்று விடுவித்துக் கொண்டேன். இதுதான் எமது கடைசி நேரம் என்பதை மனதில் நிறுத்தியவனாய் கலிமாவை மொழிந்து கொண்டு ரயிலில் உள்ளவர்களுக்கும் உரத்திச் சொன்னேன். இப்போது நாங்கள் அனைவரும் சாகத்தான் போகிறோம். அனைவரும் உங்கள் இறைவனை நினைத்து கொள்ளுங்கள் என்று. ரயில் பெட்டி நீரோடு அடித்துச் செல்லப்படுகிறது. சுற்றி வர பார்த்தேன். பார்க்கும் இடமெல்லாம் கடல் தன் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தது. சிலர் உடைந்து போன வீடுகளில் தொங்கியிருந்தார்கள். இன்னும் சிலர் மரங்களில் ஏறியிருந்தார்கள். இப்போது ரயில் பெட்டி மீண்டும் முன்பிருந்த நிலைக்கு திரும்புகிறது. உடனடியாக அதன் கூரை பகுதிக்கு தாவுகிறேன். அவ்வாறே அடித்துச் செல்லப்பட்ட பெட்டி ஒரு வீட்டை உடைத்து கொண்டு உள்நுழைந்து நின்றது. அப்போது நான் மாத்திரம் ரயில் பெட்டியின் மேலே இருந்தேன். எனது வீட்டு ஞாபகம் அடிக்கடி வந்து போனது. இது உலக முடிவா, எந்த அறிகுறியும் இல்லாமலே வந்து சேர்ந்த பேரழிவா என்று என் மனதை பலவாறு கேள்வி கேட்க வைத்தன. எனது மனைவி, மக்களை, தாய் தந்தையரை நினைத்து அழுது புலம்பினேன். அதோ நமக்கு தெரிந்த ஒருவர் நீரில் அடிபட்டு வருகிறார். யார் அவர்? ஆம், கருணாதிலக அவர்கள். இந்த புகையிரதத்தின் ஹெட்கார்ட் வந்த வேகத்திலேயே நான் இருந்த பெட்டியை தத்தி பிடித்து ஏறிக்கொண்டார். இருவரும் முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டிருந்தோம். இருவரிடையேயும் மௌனம் நிலவியது.